பாப்பு குடும்ப உறவுகளே, இன்னைக்கு பள்ளி விடுமுறை. அதனால் நேற்று நைட்டே பிளான் பண்ணிட்டேன். நல்லா 9-10 மணி வரைக்கும் தூங்கணும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி 9 மணி வரைக்கும் தூங்கியாச்சு. தூங்கி எழுந்து நைட்டே பிளான் பண்ணேன், இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்ட்டு சின்ன வயசில் இதை விட ஒரு பெரிய ஸ்நாக்ஸ் எதுவுமே கிடையாது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, காலையில் இது செஞ்சாலுமே நாங்கள் 3 பேருமே நல்லா சாப்பிடுவோம். எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க. ஒன்றுமே கிடையாது, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்மளுக்கு அந்த பிரெட் ஆம்லேட்டு அதெல்லாம் ஃபேமஸாக இருக்குல்ல. அப்போல்லாம் பிரெட் ரோஸ்ட்டுனாலே ஃபேமஸ் தான். பால், முட்டை, சர்க்கரை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் இல்லை எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக அதை அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்தாலே சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா சாப்பிடுவாங்க எல்லாருமே. சரி, நான் முட்டை சாப்பிட மாட்டேன்றதுனால நான் என்ன பண்ணேன், கடைசியாக மயோனஸ் இருந்தது ஃப்ரிட்ஜில், எடுத்து நெய் மட்டும் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மயோனஸ் போட்டு அப்படியே 3 லேயராக செஞ்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நம்ம கையில் இவ்வளோ மேஜிக் இருக்கே அப்படின்னு நினச்சிக்கின்னு அப்படியே நானே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கினேன். நம்மளுக்குன்னு எதுவும் செய்ய முடியாது. குறிப்பாக இந்த கடைசியில் இருக்கும், ஃபஸ்ட்டும் கடைசியிலுமே 2 பக்கமும் ரோஸ்ட் ஆகிட்டு ஒரு ப்ரெட் இருக்கும்ல, அது மேக்ஸிமம் வேஸ்ட்டாக தான் போவோம். அந்த கவரில் வச்சு தூக்கி போட்டுருவோம். ஆனால் இன்றைக்கி அதை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை நம்ம சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு அதில் மயோனஸ்லாம் போட்டு நெய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எல்லோரும் என்ன சமைச்சிங்க, சாப்பிட்டீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லீவு, ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. மதியம் சமைப்பனான்னு தெரியல. லேட் ஆகிடுச்சுன்னா அங்கேயே வெளில சாப்பிட்ருவோம். இன்றைக்கி நிறைய ஒர்க் இருக்குது. குறிப்பாக சாட்டர்டே இட்லிக்கு அரிசி ஊற வைக்கல. இன்றைக்கி ஊற வச்சுட்டு போனால் நம்ம ஒரு 3 மணிக்காக வந்தால் அதை ஆட்டிடலாம். அதனால் அதுவும் பிளான் பண்ணியிருக்கிறேன். வீடெலாம் க்ளீனாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்றைக்கி ஏன் லீவு அப்படின்னா தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி ஓகே, குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப ஜாலியாகி போச்சு. நேற்று காலையிலே மிஸ் லீவா, எத்தனை நாள் லீவுன்னு கேட்டுருந்தாங்க. ஒரே நாள் தான் லீவு. உங்கள் பேட் லக் இது இருக்குல்ல, இந்த வரமாட்டுதே, இந்த முஸ்லீம் பண்டிகை ஒன்று வந்துச்சுல்ல, அது சனிக்கிழமை ரம்ஜான் சாட்டர்டே வந்துச்சு. வெள்ளிக்கிழமையாக தான் நல்லாயிருக்கும். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாள் லீவாக இருந்திருக்கும். ஆனால் சனிக்கிழமை வந்ததுனால அது எப்போவுமே போல் அது வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஒரு நாள் ஸ்கூலு. ஆனால் நிறைய பேர் ஊருக்கு போகிறவங்களாம் கண்டிப்பாக நாளைக்கு யாருமே வரமாட்டாங்க. அப்படியே 4 நாள் கிளம்பிடுவாங்க. நிறைய பேர் நானும் பார்ப்பேன், அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டு செலிப்ரேட் பண்ணுறதுல தான் அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம். என்னதான் இருந்தாலும் அவங்க இங்கே ஸ்டே பண்ணுறாங்க. அவங்க ஊருக்கு போகும்போது கூடுதல் மகிழ்ச்சியோடு அவங்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. சரி ஓகே, ரம்ஜான் கொண்டாடுற எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். தேங்க்யூ.